இந்த முதல் பாடம் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய விளக்கத்தை சொல்லக்கூடிய இந்த பாடம், இதற்கு விளக்கமாக விரிவுரையாக இன்னொரு ஆசிரியர் அபு அப்துல்லா அல் மஸ்னஇ அப்படிங்கிற ஒரு ஆசிரியர், அவர் ஒரு எளிமையான விரிவுரை எழுதியிருக்கிறார் இந்த புத்தகத்துக்கு, அல் கவுலுல் முஃபீத் ஃபி அதில்லத்தி தௌஹீதுக்கு. அவர் இதுல ஷேக் அவர்களுடைய இந்த பாடத்திலிருந்து பல குறிப்புகளை கூடுதலாக நம்முடைய விளக்கத்திற்காக முன்வைக்கிறார். லா இலாஹ இல்லல்லாஹ் இதுதான் இஸ்லாமிய ஷஹாதாவுடைய கொள்கையை சொல்லக்கூடிய பிரகடனம். இது தௌஹீதுடைய கலிமா, தக்வாவுடைய கலிமா. அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர் தான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹை ஏற்றுக்கொள்வார். அல்லாஹ்வுக்கு அஞ்சாதவர் அவர் எதை வேணாலும் வணங்குவார். அப்போ இந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஒருவர் மனதால் உண்மையாக ஏற்றுக்கொண்டு நாவால் மொழிய வேண்டும், சொல்ல வேண்டும். ஆகவேதான் இது ஷஹாதா என்று சொல்லப்படுது. ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ்வை உள்ளத்துல மனசால் வச்சுக்கிட்டு வெளியில காட்டவே இல்லைன்னா அவர் முதல்ல முஸ்லீம் என்றே அறியப்பாட்டார். யாருக்கும் அவர் முஸ்லீம் என்று தெரியாது. ஆகவே ஒருவர் உண்மையிலே முஸ்லீம் தானாங்கிறது அவர் உள்ளத்தால் தன்னை முஸ்லீமாக நம்பிக்கொண்டிருந்தால் மட்டும் போதாது, அவர் வார்த்தையால் இந்த ஷஹாதாவை சொல்லணும். ஆகவேதான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற இந்த ஷஹாதாவை சொன்னால் மட்டும்தான் ஒருவர் முஸ்லீமானவர் என்று நாம் உறுதி செய்வோம். இதை ஒருவர் சொல்லவே இல்லை, அவர் முஸ்லீம் என்று யாருமே அறியவில்லை என்றால் அவருடைய நிலை யாருக்குமே தெரியாது அவர் முஸ்லீம் தானா என்று. அப்போ இந்த உலக நடப்பு, உலக விளக்கத்தில் ஒருவர் ஷரியத்துடைய இந்த கட்டளைப்படி லா இலாஹ இல்லல்லாஹ்வை நாவால் மொழிந்தால்தான் அவர் முஸ்லீமானவர் என்று உறுதி செய்ய முடியும். இந்த ஷஹாதா தான் இஸ்லாமுடைய முதல் தூண். இஸ்லாமுக்கு 5 தூண்கள் இருக்குது. அதுல முதல் தூண் புனியல் இஸ்லாம் அல ஹம்ஸின், இஸ்லாம் 5 மீது கட்டப்பட்டிருக்கிறது. அதுல முதலாவது அன் ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி சொல்வது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் ரசூல் என்று சாட்சி சொல்வது. அப்போ அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ, சுன்னாவை பின்பற்றக்கூடிய நபித்தோளுடைய பாதையில் இருக்கக்கூடிய கூட்டத்தாருடைய கொள்கை என்ன என்றால், ஒருவர் இந்த கலிமாவை நாவால் மொழிய வேண்டும், உள்ளத்தால் நம்பிக்கையும் கொள்ள வேண்டும் என்பது. ஆகவேதான் இஸ்லாமில் நுழைய விரும்பக்கூடிய, இஸ்லாமை தழுவ விரும்பக்கூடிய யாராக இருந்தாலும் ஒரு அடியார், அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், அவருக்கு சொல்லப்பட வேண்டிய முதல் கடமை, முதல் விஷயம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற ஷஹாதா கலிமா தான். அப்படிங்கிறதுல நம்முடைய சலஃப், இன்னும் நம்முடைய இமாம்கள் அனைவரும் இஜ்மாங்கிற ஏகோபித்த கருத்தில் இருக்கிறாங்க என்று இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹி தஆலா தங்களுடைய தஆருல்ங்கிற கிதாபில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்போ ஷேக் அவர்கள், ஷேக் அபு அப்துல்லா அல் மஸ்னஇ இந்த விஷயத்தை குறிப்பிடுவதை கொண்டு ஷஹாதா கலிமாங்கிறது நாவினாலும் மொழியப்பட வேண்டும், உள்ளத்தால் உறுதியாக அதை நம்பிக்கையும் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுறாங்க. ஏனென்றால் இதற்கான ஆதாரம் உமிர்து அன் உகாத்தில الناس حتى يقولوا لا اله الا الله என்ற ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கின்ற வரை நான் அவர்களுக்கு எதிராக போர் செய்ய வேண்டும் என்று எனக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது, நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன்னு சொல்றாங்க. சஹீஹுல் புகாரில 2946வது ஹதீஸ், சஹீஹ் முஸ்லிம்ல 21வது ஹதீஸ். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் இட்ட கட்டளை, மக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லித்தான், அது வரைக்கும் அவர்களை விடாதீர்கள். அப்ப இந்த ஷஹாதாவை அவர்கள் நாவினால் மொழிதாதான் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். அப்போ நாவினால் மொழிவது என்று வெளிப்படுத்தப்பட வேண்டும். வெளிப்படுத்தாவிட்டால் ஒருத்தர் முஸ்லீம் என்பதற்கு ஆதாரமே இல்லை. அப்போ ஒரு இஸ்லாமில் நுழைய இருக்கிறார் என்றால் அவர் முதலில் லா இலாஹ இல்லல்லாஹ்வை மனப்பூர்வமா நம்பணும், ஏற்றுக்கொள்ளணும், பிறகு ஷஹாதாவை மொழிய வேண்டும். அப்ப இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மூலமாகவும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாகவும் 2 நபித்தோழர்களாலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து இந்த கருத்தை தெரிஞ்சுக்கிறோம், கட்டாயம் நாவினால் சொல்ல வேண்டும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு ஹத்தா யகூலு, அவர்கள் சொல்லுகின்ற வரைன்னு சொல்றாங்க.
அப்ப சொல்லாதவர்கள் மீது போர் புரியப்படும், சொல்லியவர்கள் மீது போர் புரியப்படாது. இதுதான் அடிப்படை. அப்போ இதன் பக்கம் அழைத்து கொண்டிருக்கிற ஒரு தாயி, அவருக்கும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அறிவு எவ்வளவு முக்கியம் என்று அவர் மற்றவர்களை இதன் பக்கம் அழைப்பார் என்றால் அவருக்கு அந்த அறிவு இருக்க வேண்டுமா இல்லையா? அப்போ அறிவும் முக்கியம், அவரும் சொல்ல வேண்டும், மற்றவர்களை சொல்லும்படி அழைக்க வேண்டும். அந்த அழைக்கின்ற பொறுப்பில் அல்லாஹ் அனுப்பிய கடைசி நபி தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருந்தான் என்றால், மக்கள் சொல்லாவிட்டால் அல்லாஹ் உங்களுக்கு ஆற்றலை கொடுத்தால் நீங்கள் அவர்களுக்கு எதிராக போர் செய்யுங்கள் என்று சொன்னார். ஆகவேதான் போர்கள் நடந்தது. போர்களுடைய நோக்கம் தௌஹீத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி பரப்பை விசாலப்படுத்த வேண்டும் என்றோ, அல்லது தன்னுடைய பெருமையை வெளிப்படுத்த வேண்டும் என்றோ, அல்லது மக்களிடம் இருக்கிற செல்வங்களை பறிக்க வேண்டும் என்றோ இதற்காக போர் செய்யணும். இன்னைக்கு போர்கள் நடந்தா நிலத்தை கைப்பற்ற, தேசத்தை கைப்பற்ற, இப்படி பெருமைக்காக பல காரணங்கள் போர் நடக்குது. ஆனால் ஒரு முஸ்லீமுடைய போர், அவருடைய ஜிஹாதுங்கிறது, அவர் ஒரு முஸ்லீம் ஆட்சியாளர் கீழ் இருந்து அந்த ஆட்சியாளர் போர் செய்ய வேண்டிய கடமைக்கானவரா எப்போ ஆவார்னு கேட்டா, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தௌஹீதுக்காக தான் அவர் கடமையானவர் ஆவார். அவர்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலவீனமாக, அவர்களும் தோழர்களும் ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில எந்த வசதியும் அற்ற நிலையில் இருக்கும்போது போர் செய்யாமல் இருந்தாங்க. என்றால் அது அவர்களுக்கு தான் அழிவை கொடுக்குங்கனால அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கடமையாக்கல. ஆனால் அவர்களே அழிக்கப்படுகிற ஒரு நிலை வந்து முஸ்லிம்கள் ஓரளவு எதிரிகளுக்கு எதிர்த்து நிற்கிற அளவுக்கு அல்லாஹ் தஆலா சூழ்நிலைகளை மாற்றி அவர்களை ஹிஜ்ரத் செய்ய வைத்து மதீனாவில் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த எல்லா போர்களுமே இந்த லா இலாஹ இல்லல்லாஹை காப்பதற்காக, இந்த இஸ்லாம் மேலோங்குவதற்காக. அப்போ இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய முக்கியத்துவம் இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நபிக்கு கட்டளையிடப்பட்ட கட்டளை, அது நபிக்கு பிறகு அந்த நபியின் இடத்துல, அந்த அதிகாரத்தில் ஆட்சியாளராக இருக்கக்கூடியவருக்கு எப்படிப்பட்ட கட்டளை வருதுன்னு கேட்டா, அவர் போர் என்று செய்ய வேண்டிய நிலை வரும்போது அவர் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்காக எதிரிகளுக்கு, குறிப்பா இறை நிராகரிப்பாளருக்கு எதிராக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பக்கம் அவர்களை அழைத்து போர் செய்ய வேண்டும். அப்போ அந்த நேரத்தில் எதிரிகள் ஏற்றுக்கொண்டால் நல்லது, ஏற்கவில்லை என்றால் இந்த போருக்கு பிறகு அவர்களை கைப்பற்றி அவர்களை ஜிஸியா வசூலிக்க வேண்டும். ஜிஸியா என்பது லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்காதவர்களுக்கான இழிவு. லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்று முஸ்லிம் ஆட்சியாளருக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு இழிவை அல்லாஹ் தஆலா சாட்டுவதுதான் ஜிஸியா வரி. அப்போ எதிரிகளுடைய தேசம் கைப்பற்றப்பட்டு ஒரு முஸ்லிம் ஆட்சியாளர் அவர்களிடம் ஜிஸியாவை கைப்பற்றுவார், கேட்பார், அதை கொடுக்க வேண்டும் கட்டாயப்படுத்துவார் என்றால், அந்த கட்டாயப்படுத்துவதை ஏற்படுத்துவது அந்த எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் இன்னும் லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்கவில்லை என்பதுதான். ஆகவே லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்காமல் அவர்கள் சுதந்திரத்தை வேண்டும் என்று நினைத்தால் இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழ் இருக்க வேண்டும், ஜிஸியாவை செலுத்தி சிறுமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் சுன்னா. ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு ஜிஸியாவை கடமையாக்கினார்கள் முஷ்ரிக்குகளுக்கும் காஃபிர்களுக்கும். அதுக்கு அடுத்து வந்த குலஃபா உர் ராஷிதீன், நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள் அபூ பக்ர், உமர், உஸ்மான், அலி, எல்லா குலஃபாக்களும் ஜிஸியாவை கட்டாயப்படுத்தினார்கள். அப்போ இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்காக தான் இது அப்படிங்கிறது விளங்கினாதான் இதோடைய மகத்துவம் புரியும். அப்போ எவ்வளவு முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத இங்க நாம் புரிந்து கொள்றோம்.